ஜிப்சி பாரு பயங்கரமா இருக்கு. ஒண்ணுமே பண்ணல, 4 அலாய் மட்டும் தான் மாத்திருக்காங்க. செமையா இருக்கு பார்க்க. ஸோ இந்த லுக் அப்படியே வேற மாதிரி இருக்குங்க இதுல ஓட்டுறது. இது ஏதோ படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, சேம் அதே மாதிரி சீனரியா இருக்கு. உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு வந்து அந்த ரியாலிட்டியில பார்க்குற எஃபெக்ட் தருதுன்னு தெரில, பட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ எம்எஸ் அதான் சொல்லிகிட்டு இருந்தான். எந்த படத்தில் என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க? அதான் அந்த குட்டி புலி படத்தில் ஹீரோ ஒருத்தர் வருவாங்க, சசி. அவர் அடிச்சுப்பாங்க. இதான் என்ன படம்? படம் பேர் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த மாதிரி அருமைடா குட்டி புலி ஹீரோ. அதே குட்டி புலியில் அந்த ஹீரோ நடிச்ச வேற ஒரு படம்னு சொல்கிறேன். அதுக்குள்ள எடுத்துட்டு மறுபடியும் குட்டி புலி. ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சக்குட்டி வியூ பாயிண்ட். நல்லா அங்கே மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம விளாக்லேயே நம்ம பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இந்த கரெக்டாக வந்து காலங்காத்தால் இந்த பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும். காலங்காத்தால் இந்த பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் செமையாக இருந்திருக்கும் இந்த பிளேசஸ். ஸோ இப்போவே வந்து பார்க்கணுன்னா அவ்வளோ. அதாவது இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, முத்துசிவா ஃபோட்டோ ஷூட்டு. இவர் எங்கள் ஃபோட்டோகிராஃபரு. நம்ம ஆள் வந்து ஃபோட்டோ கொடுத்துட்ருக்கான். கேட்டால் நான் மாப்பிள்ளை ஃபோட்டோக்காக பொண்ணுக்காக இல்லை பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுப்பாரா? சரி, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு. நீ தான்பா. சரி ஓகே, உனக்கு ஆட்டோகிராஃப் வேணா சொல்ல சொன்னேன். அப்புறம் ஆமாடா அப்புறம் நாளை பின்ன நீ மாடலாக இருவேன், அப்புறம் கிடைக்காது. ஜங்கிள் சஃபாரி அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் புலிமேடா போகும், இது கொஞ்சம் தார் ரோடாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் டிராஃபிக் இல்லாமல் இருக்குங்க. நீ நார்மலாக வந்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடு முடிகிற வரைக்கும் நான் பேச போகிறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் அந்த வியூ அண்ட் ரோடை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. டேய் தாண்டி வந்துட்டேன்டா. அது தாண்டி பண்ணி. ஹலோ ஃபாரஸ், வாட் இஸ் தி ப்ராப்ளம்? அங்கே தான் கொட்டளத்தில் போட்டிருக்கு காவேரி ரிவர் 3 கிலோமீட்டர். காவேரி பீக், சாரி ரிவர் இல்லை, பீக் 3 கிலோமீட்டர். ஒரு டைம் கேட்டுக்கலாம், இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தான். சரி அதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி போ. பை பிளாக்கி. பாரு எவ்வளோ சில்லுன்னு இருக்குன்ட்டு. இந்த மாதிரி எங்க நொங்கே நாங்க தாங்க, சில்னஸ்னா இந்த இடம் தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஏசியே போடல இத்தனைக்கும், இந்த குளிர்ல இருக்கு. முன்னாடி எல்லாம் இறக்கி வச்சுதான் போறோம். முன்னாடி வாரு வேற மாதிரி தரமா இருக்குங்க. அமேசான் காட்டுக்குள்ள பூந்துட்டு வழி தெரியாம போயிட்டு இருக்கோம் நாங்க இப்போ. ஆனா ரோடு மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. ஏய், நான் அதை பார்த்துட்டு லெஃப்ட்ல ரோடு போகுதுன்னு பார்த்தேன்டா. சம்பந்தமே தான் வச்சிருக்கேன். நானும் லெஃப்ட்ல திருப்ப ரெடி ஆறேன், பார்த்தா ரைட்ல போகுது ரோடு. நீ தான்டா டிரைவரு. இவன் நம்மள வாட்டி எடுக்கணும்னே வேணும்னு பிரேக் அடிக்கிறான் நடுவுல. அங்க ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. என்ன ப்ரோ, அவன் நம்ம வரோம்னு சொல்லி தான் பிரேக் அடிக்கிறான். இல்ல போட்டோக்கு ஏதாச்சும் பிரேக் அடிச்சிட்டு இருப்பான். சிங்கம் புலி வந்து தூக்கிட்டு போயிடும், பாத்துக்கோங்க. வராது. இங்க இல்லவே இல்லடா. அதிகமா இருக்கா? சைடு வியூ பாயிண்ட். நல்லா பாரு. இது ஒரு இன்சிடென்ட் இருக்கு.
பலாப்பழம் கொடுக்குறாங்க. வாங்குறாங்களா ஒன்றும் தெரில. இருக்கு பார்த்து இருக்குங்களா? அப்படிங்களா? சரி தாங்க. ஓகே எல்லாம் ஹாய் சொல்லுங்க ப்ரோ. சொல்ல பிச்சை வச்சு செஞ்சுட்டேன். ஸ்மெல் பாடுற எப்படி இருக்கு? தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஒரே நிமிஷம். எப்படி பறிச்சீங்க? ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. நீ சொல்லுங்க காமிடு அங்கே எனக்கு போயிடாதீங்க. நீ இருக்கிறீங்க. இந்த வாங்கலாம். நீங்க எந்த ஊர் ப்ரோ? பாண்டிச்சேரிண்ணா. பாண்டிச்சேரிங்களா? என்ன சமீர் பாண்டிச்சேரி போலாமா? கொடுத்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவன் முன்னாடி 2 பேர் இருக்கோமே, வாங்கி தந்ததே நாங்க தானே. எங்க நான் நிறுத்தாம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தங்கு வரம் அவனுக்கு வாங்கிட்டு தின்னுட்டு ஓட்டான். அவனுங்க வண்டி நிறுத்தாம போயிட்டானுங்க பாரு, முன்னாடி காமியா. செம்ம டேஸ்டா இருக்கு गाइस. நேச்சர் அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிடுறோம். ஃப்ரெஷ்ஷா ஆமா, மத்த இடத்துல பலாப்பழம் வந்துச்சுன்னா இவனுக்கு ரசாயனத்துல ஊத்தி பெயிண்ட் அடிச்சு தருவாங்க. இதே கூட டேஸ்ட் பார்க்கலாம் லைட்டா. இரு ப்ரோ, இங்க வரும் எடுத்தா. A few moments later. தண்ணி பாரு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. அந்த ஒரு பாதி ஏறிடா. பை ப்ரோ பை ப்ரோ. ஏய் கேமரா பிடிக்கிற போதாகுண்டா. சரி ரைட் கைஸ், தோ எல்லா பழப்பழம் வாங்கியாச்சு. அப்படியே சாப்பிட்டே vlog பண்றோம். வெயிடா இங்க சென்டர்ல வெயிடா. ஏய் நான் மொத டேஸ்ட் பண்ணிக்க. ஒரு நிமிஷம் முடி. கேமரா பிடி. கேமரா பிடி. நான் ரைட்ல வந்து. ஒரு நிமிஷம் கேமரா பிடிறா. இது தொரை. தண்ணியோட இருக்குடா அது. போலாம்ல? சொன்னான்டா. இன்னொன்ற. அவன் சொல்ற மாதிரி இங்க வா. அவன் கத்துறது. அது எட தனியா இருக்கு. அவ்வளவுதானா? அப்படி தண்ணி சொட்ட சொட்ட வருது. இருக்குதுங்க. அப்படியே பூ. ஓய், கொட்டை வருதுடா. இங்க பாரு. கொட்டையை தனியா எடுத்து போட்டுரு. பலாப்பழத்தை மட்டும் இடு. So guys, செமையா இருக்கும் நினைக்கிறேன். என்ன? இருடா. ம் ஏய் வருது. தோ. தேங்க்ஸ் a lot. அப்படியே முன்னாடி காமியா, அந்த ரோட மட்டும் என்ஜாய் பண்ணட்டும். பகோடா பாயிண்ட் எல்லாம் நாளைக்கு தான் ப்ரோ. வேற என்னமோ செமையா இருக்கு. என்ன பாக்குறான்னு தெரியல. இந்த சைடு பாரு, செமையா இருக்கு. முன்னாடி ரோட பாரு. ஸ்லோவா போ, ஷேக் ஆகாம இருக்கும். சைடு ரொம்ப ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு வண்டி வருதுன்னா இடம் வந்து பழகுங்க. இப்போ நிறைய இடத்துல எனக்கே இப்போ ரெண்டு இடத்துல நடந்துருச்சு. ஏன்டா இடம் தெரியாம உள்ள புந்து நின்றாங்க. இப்போ அந்த டைம் வந்துட்டு அவன் தான் மறுபடியும் ரிவர்ஸ் எடுக்கணும். நம்மளால ரிவர்ஸ் எடுக்க முடியாது. அதை பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்டே வந்து நம்ம டிம் எல்லாம் அடிச்சு காமிக்கிறோம், லைட் அடிச்சு காமிக்கிறோம், நிப்பாட்டுன்னு எதுவும் கேட்கல அப்படிங்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மோஸ்ட்லி வந்து முன்னாடி இந்த மாதிரி ரோட்ஸ்ல போறீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ நிறுத்திடுங்க. நிறுத்தி ஆப்போசிட் வண்டி போனதுக்கு அப்புறம் போங்க. அப்படியே ரோட மட்டும் பார்த்துட்டாங்க. அப்படியே ஏதோ போகுது ரோடு. டெம்பிள் ரன் விளையாடுற மாதிரி இருக்கு. அந்த வண்டி வேற ஆட்டோமேட்டிக்குங்க. அவனுக்கு கீர் அது இது எந்த ப்ராப்ளம் இல்ல. அவன் ஆட்டிக்கு ஓட்டுறான் நினைக்கிறேன். இல்லையா? நம்ம இங்க மேனுவல் ஒவ்வொரு டேர்னிங்க்கும் ஸ்லோ பண்ணி எடுக்கிறோம். அந்த டைம்ல எல்லாம் மாத்திர வேண்டியது இருக்கு. அவனுக்கு அது எந்த பிரச்சனையுமே இல்ல. வெறும் ஆக்சிலேட்டர் பிரேக் ரெண்டை மட்டும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னமோ டயர்ல அடிக்கிட்டா. இலைங்க இருக்குல்ல, காஞ்ச இலை இங்க தெரியுதா? காஞ்ச இலையில ஓ செமையா இருக்குடா. இதேதான் இதேதான். அப்படியே இல்லைங்க. பாட்ட பாருங்க गाइस. முன்னாடி போய் இல்ல அங்க ஃப்ரீயா இருக்கு. பாட்டிட்டானுங்க அவனுங்களே. ஏய் ஒண்ணுமே தெரியுமா? போலாம்டா. பாயிண்ட் எதுவும் தெரியல. போலாம் சொல்லு. ஏன் தெரியல போலாம்டா. டேய்
இது வந்து நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலைக்காட்டில் இருக்கோம். செடி தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுட்டு போறேன்டா. எடுத்துட்டேன். என்னங்க நடக்குதுங்க? மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க என்னமா பண்றாங்க? ஜலபலம். இது வந்து ட்ரெயில் பூச்சியோட அல்ட்ரா மாடல் போல. ரெட் கலர்ல இருக்கு. இதெல்லாம் சமீர் சாப்பிடுவான்டா பிரியாணியில போட்டு. தயிர் பச்சடிக்கு சாப்பிடுவான்டா அவன். தயிர் பச்சடி. பூஜா வணக்கம் சொல்லுங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. சொல்லிட்டாங்க. நீ ஏதாவது சொல்லணுமா? கும்பிடு சாமி. யாருப்பா அது? நான் தான்ப்பா சிவனாண்டி மகனா.